இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எசேக்கியேல் தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி இவர்களுடைய காலகட்டத்துல தேவன் இவர்களை எப்படி தேர்ந்தெடுத்தார் அதை நம்ம பார்க்க போறோம். இந்த காலகட்டத்துல என்ன நடந்தது அதை நம்ம பார்க்க போறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 600 நூற்றாண்டுல அவருடைய தென்படுதலை நம்ம பார்க்கிறோம். 500 to 600 நூற்றாண்டுல நம்ம பார்க்கலாம். சோ இங்க எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசியாக விளங்கப்படுகிறார் இஸ்ரவேல் தேசத்துக்கு. கிமு 593 அவர் தீர்க்கதரிசியாக கருதப்படுகிறார். சோ இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி மிகவும் ஆண்டவரால பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். நம்ம இங்க இவரை பார்க்கிறோம். இவர் பஸின்னு சொல்லக்கூடிய அவருடைய குமாரனாக கருதப்படுகிறார். அதாவது ஜெதோகைட் பிரீஸ்டுடைய மகன். எசேக்கியேல் எப்போ ஊழியம் பண்ணாரோ அதே அட் த சேம் டைம் எரேமியாவின் ஊழியத்தை நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் எங்க பயன்படுத்தப்பட்டார்னா among the Israelites, those who were captivated. சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அவர் உரைத்தார் தேவ வார்த்தையை. மற்றும் எரேமியாவை நம்ம பார்க்கும் பொழுது மெயினாக ஆண்டவர் அவரை பயன்படுத்துனது ஜெருசலேம்ல. அவருடைய ஊழியம் பயங்கரமாக இருந்தது. அவர் நிறைய பிரைஸ் பே பண்ணியிருக்கிறார். அவரை டஞ்சியன்ல போட்டாங்க, குழியில போட்டாங்க, சிறையில் அடைத்தாங்க. ஆனா அவர் ஆண்டோடைய வார்த்தையை அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அவர் போதித்தார். ஸோ இந்த எரேமியா ப்ராஃபஸி அண்ட் எசேக்கியேல் ப்ராஃபஸி அட் த சேம் டைம் தட் வாஸ் ரிவீல்ட் ஃப்ரம் காட். ஸோ எசேக்கியேலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி இவர்களுக்கு முன்பதாகவே எழும்பி இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியை நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பாவத்துக்கு உட்படுத்தப்படுகிற காலகட்டத்துல அவர் தென்பட்டிருக்கிறார். நம்ம பார்க்கும் பொழுது கிமு 740 காலகட்டத்துல அவர் தீர்க்கதரிசியாக திகழப்பட்டார். ஏசாயா பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசிக்குள்ள புஸ்தகங்கள் எழுதப்பட்டன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்துல எழுதப்பட்டது. அதாவது 1 இருந்து 39 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது 700 கிமு பிசி 700 பிசியில் எழுதப்பட்டது. 40 இருந்து 60 நம்ம பார்த்தோம்னா கிமு 681 ஆண்டுல இது எழுதப்பட்டது. சோ இவர் எழுத்துல, அதாவது பொயட் அண்ட் ப்ரோஸ் ரெண்டையுமே எழுத்தாலையும் வார்த்தையாலையும் வர்ணித்திருக்கிறார். ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீக்கிங். ஸோ 700 இருந்து நம்ம பார்க்கும் பொழுது 600, ஃப்ரம் 700 to 600 கிமு வரைக்கும் இவருடைய நாட்கள் இருந்தன. ஸோ இவர் மேசியா, இந்த உலகத்துல அவர் வரப்போகிறார். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி இருக்கிற காலத்துல ஏசப்பா வரல, நமக்கு தெரியும். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் வந்தார். ஸோ பிஃபோர் கிறிஸ்துவுக்கு முன்புதான் இவர் இந்த தீர்க்க தரிசனத்தை பார்த்திருக்காரு. குமாரன் வருகை குறித்து, குமாரன் நம்ம மனிதர்களுடைய பாவத்துக்காக சிலுவையில அறையப்படுகிறத அவர் பார்த்திருக்கார். அதுதான் அவர் ஏசாயா 53:5 அவர் சொல்றாரு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஸோ இது ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறோம். by his stripes we are healed. அவருடைய தழும்புகள், அவர் சிலுவையில் அறையப்பட்டு அந்த நிமித்தம் அந்த தழும்புகளால் நம்ம குணமாகிறத அவர் கண்டார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி தான் ஏசாயா தீர்க்கதரிசி. ஸோ பைபிள்லே நம்ம பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ப்ராஃபெட், அதாவது முத உள்ள தீர்க்கதரிசி நம்ம பார்த்தோம்னா ஏசாயா தீர்க்கதரிசி. இவர் தான் கிரேட்டஸ்ட் அமங் த ப்ராஃபெட் அப்படி கருதப்படுகிறார். இவருடைய மெசேஜ் ரிப்பெண்ட், ரிட்டர்ன் அண்ட் ரினியூ. திருப்பம், மனம் திருப்புதல், புதுப்பித்தல், இந்த 3 காரியங்கள் குறித்து மக்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். ஒரு பிள்ளைங்க தவறு செய்யும் பொழுது தேவன் அவர்களுக்கு கண்டிப்பார், நீ பாவம் செய்கிற என்று பாவத்துடனே கூட பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளலாம். சோ நம்ம பாவத்தை பார்க்கும் பொழுது அதற்கு ஈக்குவலாக தன்னுடைய மகனுடைய ஒரே ஒரு குமாரனுடைய ரத்தத்தை பார்க்கிறார். அந்த ரத்தத்தை பார்க்கும் பொழுதுதான் நம்மீது இருக்கப்படுகிற அந்த பாவ கரையை மன்னிக்கிறார்.
அதனாலதான் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நிமிஷமே நம்ம பாவம் மன்னிக்கப்படுகிறது. அதை நம்ம விசுவாசத்தின் மூலமாக பெறுகிறோம். அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ரெம்னன்ட் ஆஃப் கிரைஸ்ட், சூசன் ஜெனரேஷன் ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. சோ இவருடைய முக்கியமான பங்கு என்னன்னா, தேவ வார்த்தையை சொல்லணும். அவர் பனிஷ்மெண்ட்டை குறித்து பேசுறாரு, ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து பேசுறாரு, வார்னிங்கை பத்தி சொல்றாரு, எச்சரிக்கை கொடுக்கிறார். சோ இவருடைய இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலகட்டம் எப்படின்னா, ரெண்டாக பிரிக்கப்பட்ட இஸ்ரவேல் தேச காலகட்டத்துல தான் இவர் அங்க போதித்தார். அதாவது நார்தர்ன் அண்ட் சதர்ன் கிங்டம். நம்ம நார்தர்னா தெற்கு வடக்கு, இந்த 2 ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டன. சோ இந்த 2 ராஜ்யங்கள்ல யூதா தெற்கையும் இஸ்ரவேல் வடக்கையும் பிரிக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்குது. இஸ்ரேல் இன் த நார்த் அண்ட் ஜூதா இன் த சவுத். இப்படிதான் பிரிக்கப்பட்ட காலத்துல இவர் தென்பட்டிருக்கிறார். சோ இந்த மக்கள் தேவனுக்கு விரோதமாக பெரிய கொடூரமான பாவங்களை செய்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அநியாயம் செய்தார்கள், perverting justice. நமக்கு தெரியுது, ஒருத்தர் தவறு செய்தா நியாயம் எந்த பக்கம் இருக்குதுன்னு நமக்கு தெளிவாக தெரியும். ஆனாலும் அந்த நியாயத்தை வேற விதமாக pervert பண்ணி அநியாயமாக நியாய தீர்ப்பு கொடுக்கறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த காலத்துல மக்கள் வாழ்ந்தது perverting ஜெனரேஷன் நம்ம பார்க்கிறோம். ஏழை எளியவர்களை கடுமையாக பாதிக்கப்பட்ட காலங்கள். ஏழை மக்களை, எளிய மக்களை கஷ்டப்படுத்தி அவர்களை துக்கத்துக்கு அனுப்பின ஒரு காலம். அதுவும் இல்லாம இங்க நம்ம பார்க்கிறோம், விக்கிரகத்துக்கு நேராக பணிவிடை செய்த காலங்கள். இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்? ஏசாயா காலத்துல இந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு மிலிட்ரி எய்டு, யாராவது நமக்கு அரசாங்கத்தின் மூலமாக, அதாவது அக்கம் பக்கத்துல உள்ள நாடுகள் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது உதவி கிடைக்குமா என்று நினைத்தார்கள். ஆனா தேவனை அவர்கள் மறுதளித்தார்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம பொதுவா நமக்கு ஒரு உபத்திரம், பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம தேடுறது தேவனை தான் நம்ம தேடுவோம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல நம்ம போகிறது ஏசப்பா கிட்ட. ஆண்டவர்கிட்ட நம்ம பிரச்சனையை தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல என் பிள்ளை என்கிட்ட வருதுன்னு சொல்லி ஆண்டவர் அதை என்ன பண்றாருன்னா அங்கீகரிக்கிறார். பிறகு நமக்கு பதில சீக்கிரமாக தருவார். ஸோ பிரச்சனைக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட தான் தேடி ஓடணும். ஸோ ஆண்டவர் இவர்கள் மேல பழிய சுமத்துறார். யார் மூலமாக? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அந்த வார்த்தைகள் வருது. இவர்கள் மீது கடுமையாக இவர்கள் மீது பழியை ஆண்டவர் சுமத்துகிறார். பிகாஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனிடம் இருக்கிற ஒரு உடன்படிக்கை, ஆவிக்குரிய உடன்படிக்கை, எப்படி வாழணும்னு ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த அந்த நியாய பிரமாணத்தின் கட்டளையையும் மீறி அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்ததும் ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. இவங்க தேவனிடத்துல உடன்படிக்கை உடைத்தது நிமித்தம் இவர்கள் மீது தேவனுடைய கோபாக்கனி, பனிஷ்மெண்ட், ஒரு ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு கடந்து வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை பயன்படுத்தின காலங்கள்ல மக்களை ஆண்டவர் எச்சரித்தார். முதல்ல எப்பவுமே ஆண்டவர் உடனே ஒரு அழிவோ ஒரு நியாய தீர்ப்போ எப்பவுமே கொண்டு வர மாட்டார். முதல்ல ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் மூலமாக ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பார். எச்சரிப்பு, மனம் திரும்புங்க, திருந்தி வாழுங்க, நான் சான்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு, ரிப்பன்ட் ஃப்ரம் யுவர் சன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஸோ வார்னிங் ஆண்டவர் கொடுப்பாரு, அடுத்தபடியாக ஜட்ஜ்மெண்ட். ஸோ இங்க ஆண்டவர் இவர்களுக்கு முதல்ல 3 காரியங்கள் ஆண்டவர் கொடுத்தார். முதல்ல நல்ல ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுக்குறார். நல்ல செல்வமாக இருக்கிறாங்க, ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்குறார். ஆனா என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் அவங்க தேடவில்லை. இப்படிதான் நமக்கு ஆண்டவர் செழிப்பை ஒரேடியா ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா நம்ம தேட மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா முட்டி போட்டு ஜெபம் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை தேடு, கேளு, அந்த காரியங்களுக்காக தேடு. நம்ம அடிப்படும் போது, வாழ்க்கையில நம்ம எப்பவுமே அடிப்படும் போது என்ன பண்றோம்னா, அப்போதான் ஒரு வாழ்க்கையில ஒரு அடி கிடைக்கும் போது நம்ம நினைவு வருது, சிந்தனை வருது, இல்லை ஆண்டவரை தேடணும். அப்போ ஆண்டவரை தேடும் பொழுது நம்ம அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளணும். ஸோ மறுபடியும் நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்துல நமக்கு ஆண்டவர் இப்படிதான் சாஸ்டைஸ் பண்ணி நம்ம உணர்த்து வைப்பார். நீ என்னை தேடு, நான் உனக்கு இதெல்லாமே சுலபமாக மாற்றுவேன் என்று.
ஆனா இவங்க வந்து நல்ல பிளெஸ்ஸிங் வரும்போது நிறைய பேர் பாருங்க சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. பிளெஸ்ஸிங் நல்லா கிடைச்சிட்டா சாட்டிஸ்ஃபைட், மறந்துடுவாங்க. யார் ப்ரீச் பண்ணா, யார் பிரசங்கம் பண்ணா, இல்லை யார் வந்து நமக்காக ஜெபம் பண்ணா, போதகர் வந்து நமக்காக எவ்வளவு பாடுபடுறாரு எல்லாமே மறந்துடுவாங்க. ஏன்னா இப்போ நல்ல பிளெஸ்ஸிங் வந்துட்டு. அப்படிதான் இந்த கூட்டங்களும் ஆண்டவரை மறந்துட்டாங்க. அப்புறமாக தே ஸ்டார்டட் டு ஸ்டாப் லிசனிங். அதுதான் வார்னிங் சைன் ஆண்டவர் அனுப்புறார். வார்னிங் சைன் அனுப்புனாலும் அவங்க கேட்கல, ஆண்டவர்கிட்ட வரல, கேட்கல. அப்பொழுது நியாய தீர்ப்பின் சத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் தேசம் பாழாய் இருக்கிறது, அந்நியரால் கவிழ்க்கப்படும். அந்நியரால் கவிழ்க்கப்பட்டு பட்சிக்கப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியிலே 1:7 சொல்றாரு. ஸோ இங்க நம்ம பார்க்கிறோம், the land is desolate and overthrown by the strangers. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா யாரு? அக்கம் பக்கத்துல உள்ள எதிரிகள், எதிரி நாடுகளால் கவிழ்க்கப்படுவீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதான் உங்கள் தேசம் பாழாய் கிடக்கிறது. டிசோலேஷன். டிசோலேஷன்னா என்னது? பாழாயிடுச்சு. நல்லா செழிப்பா இருந்தது, இப்ப என்ன ஆயிடுச்சு? எதிரிகளால் தாக்கப்பட்டு ஒண்ணும் இல்லாம ஒரு வைல்டர்னஸாக இருக்கிறது, வனாந்திரத்தை போல காட்சியளிக்கிறது. ஸோ இங்க நம்ம பாக்குறோம், இவங்க வந்து என்ன பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா, அசீரிய மக்கள் ஒரு குறி சொல்ற ஆவியிட்ட போய் கேட்கறது. குறி சொல்ற ஆவியும் பிசாசு தான், பைபிள் தெளிவா சொல்றது. அது ஒன்றும் காட் கிடையாது. அண்ட் தே பிராக்டிஸ்ட் ஆல் தீஸ் திங்ஸ். பிலிஸ்தியர்களுடைய தேவனை கூட இவங்க வணங்கி இருக்கிறாங்க. தாகோன்னு நம்ம சொல்றோம். அடுத்தபடியாக அஷ்தராத், பால், இந்த தேவதைகள் எல்லாம் வணங்கி இவங்க பெரிய பாவத்துக்கு தங்களை ஈடுபடுத்தினார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஐசாயா வந்து என்ன பாக்குறாருன்னா, அவரு பார்த்த இந்த தரிசனங்கள்ல நம்ம ஒப்பிடும் பொழுது நம்ம பார்க்கிறோம், பாபிலோன் தேசம் நியாயம் விசாரிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய எழுத்துக்களை நம்ம பார்க்கிறோம். அசீரியா, பிலிஸ்தியா, மோபியர், ஈத்தியோப்பியான்னு சொல்ற ஆப்பிரிக்கா கண்டம், எகிப்து தேசம், அரேபிய நாடு. ஸோ இதுல நான் என்ன பார்க்கிறேன்னா, ஒரு தேசமும் தப்பவில்லை. எல்லா தேசமும் நியாயம் விசாரிக்கப்படுகிறது. பிகாஸ் கேம் எகெயின்ஸ்ட் இஸ்ரேல். ஹல்லேலூயா. ஸோ அந்த ட்ரெடிஷன் என்ன சொல்றதுன்னா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வந்து இந்த மனாசே ராஜா காலத்துல அவரு மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த காலத்துல தான் அவரு 60 வயது வரைக்கும் அவர் ஊழியம் செய்து அவர் மரித்தார் என்று அவரை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு. ஸோ இங்க அவருடைய மெசேஜஸ நம்ம நிறைய புஸ்தகங்கள்ல பார்க்கலாம். உசியா ஜோத்தம்ல பார்க்கலாம், அப்புறம் அஹாஸ்ல நீங்க பார்க்கலாம், ஹெசேக்கியா புஸ்தகத்துல பார்க்கலாம். ஸோ அதுல எல்லாம் வந்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை பத்தி நீங்க பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம என்னன்னா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி நல்ல கவனிங்க, எரேமியா, எசேக்கியல் இவங்க வாழ்ற காலகட்டத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி முன்மாதிரியாக இவர் வந்து எருசலேம்ல தான் இருந்தார் ஏசாயா தீர்க்கதரிசி. ஸோ அங்கதான் அவர் என்ன பண்ணாரு? உரைத்தார் தேவ வார்த்தையை. ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவர் உரைத்துட்டு போயிட்டாரு. ஸோ எசேக்கியல் தீர்க்கதரிசி நம்ம பார்க்கறது வந்து ஆஃப்டர் தட், எசேக்கியல் அண்ட் ஜெரேமியா as well, both of them. ஸோ இவர் எசேக்கியல் வந்து சிறைபிடிக்கப்பட்டு போனார். அந்த காலகட்டத்துல அவர் வந்து 22 ஆண்டுகளாக ஊழியத்தை செய்தார். 593 இருந்து கிமு 571 வரைக்கும் அவர் என்ன பண்ணார்னா தேவ பணியை செய்தார். சோ அவர் செய்த பணி பாபிலோனியா. ஆனா ஏன்னா இங்கதான் மக்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க, சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். நம்ம பார்க்கிற இந்த எருசலேம் 500 மைல் தூரம், 500க்கு 400க்கு 500 கிலோமீட்டர் அதுக்கு நடுவுல வரும். அந்த 500 மைல்ஸ்ன்னு சொல்லப்பட்டது. இவ்வளவு தூரத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவர் உரைக்கிறார் சிறைபிடிக்கப்பட்ட மக்களுக்கு. பாருங்க, சிறைபிடிக்கப்பட்டு போன மக்களை கூட ஆண்டவர் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. அந்த மக்களை ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. மீண்டும் ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. எடுத்த உடனே ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம், ஆண்டவருடைய கோபாக்னி வந்து பயங்கரமா இருக்கும். எடுத்த உடனே பனிஷ்மெண்ட் தான், அங்க யாரும் நம்ம நிற்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய நியாயத்தீர்ப்பு இருந்தது. நியாய பிரமாணங்களும் அப்படி கொடுக்கப்பட்டது மோசேயின் காலகட்டத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, காலங்கள் செல்ல செல்ல ஆண்டவர் மன்னிப்பு கிராண்ட் பண்றாரு. He is forgiving us. எவ்வளவு பெரிய கொடூரமான பாவி கூட இருந்தா
மன்னிக்கப்படுவார்கள். நான் ஒரு கிளிப் பார்த்தேன். ஒருத்தர் ஏதோ தவறு செய்து டெத் சென்டென்ஸ்க்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்க்கு போறாரு. அங்க 2 பேரு அவருக்கு விரோதமாக சாட்சி. ஒண்ணு தாயார், இன்னொன்னு சகோதரி. ஒருத்தர் சொல்றாங்க இவரு செத்தா நரகத்துக்கே போகட்டும், இன்னொருத்தர் சொல்றாங்க இப்படிப்பட்ட ஆள் உலகத்துல இருக்கக்கூடாது. ஆனா கடைசியா ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்றாரு, பைபிள்ல எழுதி இருக்குது, கொடூர பாவியை கூட கடைசி ஆண்டவர் மன்னிக்கிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதன் தேம்பி தேம்பி அழுகிறான். சோ கடைசி தருவாய் வரைக்கும் ஏசப்பா மன்னிக்கிற சுபாவம் உடையவராயிருந்தார். நம்மையும் அதான் சொல்றாரு, நீங்க மன்னிக்கணும். ரொம்ப கடினம் தான் நமக்கு. ஆனா அது இயேசுவின் மூலமாக நம்ம அதை சுலபமாக்கி கொள்ளலாம். மன்னிக்கிறது ஆண்டவர் சொல்றார், மன்னி என்று சொல்றார். ஹல்லேலூயா. சோ இங்க நம்ம பார்க்கிறோம், எசேக்கியேல் வந்து இந்த மக்களுக்கு உரைக்கிறார் பாபிலோனியா பட்டணத்துல இருந்து. எப்போனா ஜெஹோயிச்சின் அவர் வந்து ஆட்சி ஆண்ட இந்த இஸ்ரவேல் தேசத்துல அவர் தோற்கடிக்கப்பட்ட காலத்துல இருந்து இவர் வந்து தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார். அவர் வந்து எப்போ கொண்டு போகப்பட்டார் நம்ம பார்த்தோம், கிமு 597. இங்க எசேக்கியேல் என்று சொன்னால் காட் இஸ் ஸ்ட்ரெங்த், காட் ஸ்ட்ரெங்தன்ஸ் நம்ம சொல்லலாம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது சிறைபிடிக்கப்பட்ட போன மக்களுக்கு தெருவிலே வெளியே போய் ஆண்டவருடைய வார்த்தையை உரைக்கிறார். ஸோ தட் அவர்கள் வந்து ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய கோபாக்னிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உரைத்தார். அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலத்தை நம்ம பார்க்கும் பொழுது எருசலேம் தேவாலயம் தகர்க்கப்படுவதற்கு முன்பதாக தான் அவர் வந்து உரைக்கிறார். 587 பிசிக்கு முன்னாடியே, அதாவது அந்த டெம்பிள் அப்பதான் தகர்க்கப்பட்டது. அதற்கு முன்பதாகவே எசேக்கியேல் வந்து மக்களுக்கு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். அவருடைய டெடிகேஷன், சப்மிஷனை நம்ம பார்த்தோம்னா, அவரு ஒன்றும் நிறைய கூட அவர் சாப்பிட மாட்டாராம். 390 நாள் வரைக்கும் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அந்த 1/8 ounce தான் அவர் எடுப்பாராம். ரொம்ப குறைய. அது வந்து அந்த என்ன சொல்றோம்னா மேன்யூர்ல அந்த மீல், அந்த ஆகாரத்தை வந்து அதுல வந்து பேக் பண்ணதான் அவரு சாப்பிடுவாராம். அது ரொம்ப குறைய ஆகாரத்தை சாப்பிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தலைமுடி இல்லை, அவருக்கு இருக்கிற தாடியும் கிடையாது என்று, அவருக்கு தலைமுடியும் இல்லை தாடியும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அவரு அப்படிதான் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணவர். அவர் மனைவி இறந்த பிறகு கூட, இறந்த நேரத்துல கூட அவர் தன்னுடைய அந்த துக்கத்தை அவர் அனுசரிக்கவில்லை என்று தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் நம்ம பார்க்குறோம் எசேக்கியேல். எனக்கு வந்து எல்லா புஸ்தகத்தையும் இங்க பார்க்கும் பொழுது எசேக்கியேலுக்குள்ளது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அவர் வந்து தேவனுடைய மகிமையை பார்க்கிறார். ஸோ அந்த தேவனுடைய மகிமையை குறித்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்க அவர் வந்து அவருடைய புஸ்தகத்துல நம்ம பார்க்கறது என்னன்னா, ஒரு தீர்க்க தரிசனம் அவர் உரைக்கிறார். உலர்ந்து போகிற ஒரு எலும்புகள் மறுபடியும் சதை வைக்கிறத அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. சோ அதை நான் வந்து 3 விதமாக நான் பார்க்கிறேன். 3 அர்த்தங்கள் உடையது நான் பார்க்கிறேன். ஏன்னா இது வந்து எப்போ அந்த கிங்டம் வந்து நார்தர்ன் அண்ட் சதர்ன் 2ஆக பிளக்கப்பட்டதோ, அந்த ராஜ்யங்கள் சிறைபிடிக்கப்பட்டதை ஆண்டவர் மறுபடியும் நான் அதை திரும்ப ரெஸ்டோர் பண்ணுவேன் என்று சொல்றார். மறுபடியும் அதை நான் அந்த ராஜ்யத்தை ஒன்றாக கொண்டு வருவேன் என்று சொல்றாரு. உலர்ந்து போன எலும்புகள் பள்ளத்தாக்கில் நடுவில் நிற்கிறதை பார்க்கிறார் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. ஆண்டவர் கொண்டு போய் காட்டுறார், பள்ளத்தாக்குல நிறைய எலும்புகள் கிடக்கிறது. இதை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, ஜியோகிராபிக்கல் ரெஸ்டோரேஷன் இல்லாம ஃபியூச்சரிஸ்டிக் வருகிற காலகட்டத்துல தேவனுடைய ராஜ்யத்தின் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், தேவனுடைய ராஜ்யம் குறித்த ஆண்டவர் சொல்றார். இந்த உலர்ந்து போன எலும்புகள் எப்படின்னா, இயேசுவின் வருகையில மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும். அது எப்படின்னா, மரித்து போன இந்த எலும்புகள் இயேசுவின் 2ஆம் வருகை வரும் பொழுது இது உயிர்ப்பிக்கப்படும். அப்ப நம்ம எலும்பா எந்திக்க மாட்டோம், மாம்சத்துடனே எழும்பும். ஹல்லேலூயா. அத நான் பார்க்கிறேன். அடுத்ததாக நான் பார்க்கறது என்னன்னா, இந்த உலர்ந்து போன எலும்ப நம்ம எப்போ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுறத நம்ம பார்க்குறோம்னா, உலர்ந்து போயிடுச்சு. இந்த உலர்ந்து போன எலும்பை தான் நம்ம அதை பத்தி சொல்றோம். இந்த எலும்பு வந்து ஆன்டிசெமிட்டிசம், ஹிட்லர் ஆட்சி காலத்துல நீங்க அந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
அநேகரை அந்த சேம்பர்ல போட்டு, அவங்களுக்கு கேஸ் சேம்பர்ல போட்டு அவங்கள நிறைய பேர் மரித்தார்கள். அவங்களெல்லாம் பாடியெல்லாம் எடுக்கும்போது எல்லாம் எலும்பு எலும்பாக தான் நம்ம பார்த்தோம். அதே போலதான் இவர் பார்க்குறாரு. அப்பெல்லாம் ஹிட்லர் தென்படலை. 1940s இந்த காலகட்டத்துல. ஸோ பிஃபோர் இஸ்ரேல் பிகமிங் எ நேஷன், ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஹிட்லர் வந்து மரித்தது. ஸோ 1940 அந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் இந்த மக்களுடைய எலும்புகளை, யூதர்கள் தான் பர்டிகுலர்லி அவர்களுடைய எலும்புகளை நம்ம அங்கே பார்க்குறோம். அந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நிறைய பேர் அற்புதமான காரியங்கள் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில செய்தார். யூதர்கள் வேற நாடுகளுக்கு கடத்தப்பட்டார்கள். சிறு பிள்ளைகள் அழகாக போலி பாஸ்போர்ட் செய்து அவர்களை கடத்த வச்சாங்க, பழைய ரேஷன் கார்டை மாற்றி. ஸோ இது மட்டும் இல்லை, ஆனால் நம்ம பார்க்குற அந்த கூரி டன்பூம் அவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்குறோம். அவங்களும் மரித்து போனாங்க எல்லாருமே. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். ஆனால் அதில் அந்த அம்மா மட்டும் வெளியே ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார். ஸோ அந்த ஹிட்லர் ஆட்சின்னு சொன்னால் ஒரு கடுமையான கொடூரமான தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு ஆட்சியை நம்ம பார்த்தோம் அந்த காலகட்டத்தில். ஸோ அப்போவும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் இவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்குறார். இது ஃபுல்ஃபில் ஆகுது பாருங்க, அவங்களுடைய தீர்க்க தரிசனம். காட் இஸ் பிரிங்கிங் பேக் டு தேர் லேண்ட். இங்க எசேக்கியேல் அடிக்கடி உரைக்கிறார். என்ன உரைக்கிறார்னா, உங்களுடைய இருதயம் கடினமாக இருக்கிறது, கல்லை போல இருக்கிறது. 36:26 உங்கள் இருதயம் கடினமாக ஒரு கல்லை போல இருக்கிறது, அதை நீங்க மாற்றணும், சதையாக மாற்றணும், உங்க இருதயம் மாற்றப்படணும். ரிமூவ் த ஹார்ட் ஆஃப் ஸ்டோன், கல்லான இருதயத்தை எடுத்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இங்க ஆண்டவர் 65 முறை ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்னை தேவன் என்று அறிவார்கள் என்று 65 தடவை சொல்லியிருக்காரு. They will know that I am the Lord. Hallelujah. So எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நம்ம என்ன பார்க்கிறோம்னா, he commissioned himself as a servant of God, a watchman. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னா, அவர் தேவனுடைய மகிமையை பார்க்கிறாரு. அது 1-3 சாப்டர் வரைக்கும் பார்க்கிறோம். எருசலேமின் அழிவை குறித்து அவர் பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்தபடியே நடந்தது. பாருங்க, 4-24 அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். 25-32 அதிகாரம் வரைக்கும் அவர் என்னன்னா, சுத்தி இருக்கிற தேசங்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து அவர் உரைத்திருக்கிறார். அங்க விக்கிரகத்தை வணங்கின இந்த நிமித்தம் எப்படி அழிவு வருது என்று உரைத்திருக்கிறார். 33-48 அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது அவர் தேவனுக்கு எப்படி நம்ம விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உரைத்திருக்கிறார். இதன் நிமித்தம் வரப்போற நாட்கள்ல நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க என்று சொல்லியிருக்கிறார். ஸோ கர்த்தர் எப்பவுமே பாவத்தை வந்து பனிஷ் பண்ணுவாரு. வெதர் நம்ம அதை அக்செப்ட் பண்றோமோ அக்செப்ட் பண்றையோ, நம்ம அதை ஏற்றுக்கொள்றோமோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நம் பாவத்தின் நிமித்தம் நம்ம தண்டிக்கப்பட வேண்டியது மிக அவசியம் என்று ஆண்டவர் எப்பவுமே அந்த பாவத்தின் நிமித்தம் தண்டனை கொடுப்பது உண்டு. அதனாலதான் எசேக்கியேல் வந்து இந்த பாவத்தை குறித்து கண்டிஷனாக பேசினார். இந்த பாவத்துல இருந்து நீங்க விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்த அதே தீர்க்க தரிசனத்தை நம்ம யோவான் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதாவது ரெவலேஷன், அப்பாகாலிப்ஸ் சொல்லப்படுகிற அந்த புஸ்தகமும் தானியேல் கண்ட தீர்க்க தரிசனத்தையும் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே சேமாக தேவனுடைய நியாய தீர்ப்பை பத்தி வெளியிடப்பட்டிருக்கு. இங்க நம்ம பார்க்கிறோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட இந்த 10,000 மக்கள் சிறைபிடிக்கப்பட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் இன்வேஷன், ஃபர்ஸ்ட் அட்டாக் நடக்குது 597 BC, அதாவது 597 கிமுல இவங்க எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போறாங்க. அந்த காலகட்டத்துல தானியேல் எல்லாம் வந்து சிறைபிடிக்கப்பட்டு அந்த சின்ன பிள்ளைங்களாக தான் கேரி பண்ணப்பட்டு போறாங்க. அங்கெல்லாம் இளம் வயதுல கொண்டு போகப்படுகிறார்கள். ஸோ எசேக்கியேல் இவங்கெல்லாம். ஆனா எரேமியா இங்கதான் இருக்கிறாரு, எருசலேம்ல தான் இருக்கிறாரு. 4-5 ஆண்டுகள் கழிந்த உடனே எசேக்கியேல் அங்க தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார், ஆரம்பிச்சிடாரு, ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. 30 வயதுல கரெக்டா தேவனுக்கு டெடிகேட் பண்ணி அவர் ஊழியத்தை பெற்றுக்கொள்றார். ஆண்டவர் அவரை தீர்க்கதரிசியாக எடுத்து பயன்படுத்துறார். எரேமியா வந்து ஜூதா 1:3 நம்ம பார்க்கிறோம். தானியேல் வந்து நெபுகத்நேசர் கோர்ட்ல சர்வ் பண்றாரு, ஒரு சின்ன ஒரு குமாரனாக. அந்த காலகட்டத்துல தான் எரேமியா வந்து யூதர்களுக்கு, யூதா மக்களுக்கு மனம் திரும்புங்கள் என்று சொல்லி உரைக்கிறார். அவர் சொன்னதெல்லாம் யாரும் நம்பல, எசேக்கியேல் சொன்னதும் நம்பல. ஆனா மக்கள் வந்து
மனம் திரும்ப வேண்டும் தான் ஆண்டவருடைய ஒரு நோக்கமாக இருந்தது. இங்க நம்ம பார்க்கிறோம் எக்ஸைல் பீப்புள். இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள். ஆனா அவர் வந்து இந்த தேவாலயம் தகர்க்கப்படும் என்று உரைத்தது நிறைவேறின பொழுதுதான் உண்மையிலே ஆண்டவர் நம்மவும் நிறைய தடவை அப்படிதான் உண்மையான தேவ பிள்ளைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏதாவது ஒண்ணு குற்றங்களை கண்டுபிடிப்போம். இல்லாத குற்றம், இருக்கிற குற்றம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்மளே அதுக்கு ஒரு டைட்டில் எல்லாமே கொடுத்துருவோம் நம்ம. ஆனா உண்மையிலே ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்களானால் ஆண்டவர் அதை ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்துல ஆண்டவர் தெரியப்படுத்துவார் மக்களுக்கு. அது தேவன் செய்கிற காரியம். பட் இங்கேயும் அப்படிதான் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்க நம்ம பாக்குறோம், இப்ப இந்த சிறைப்பிடிக்கப்பட்ட ஸ்பாட் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது கேபார் நதி, அதுவும் ஐஃப்ராத் நதி, பாபிலோனியான்னு சொல்லக்கூடிய இடத்துல ஐஃப்ராத் நதி, இந்த 2 நதி கனெக்ட் ஆகிற இடத்துல தான் இந்த சிறைபிடிக்கப்பட்ட மக்களுடைய இடமாக இருந்தது. ஆனா அங்கேயும் ஆண்டவர் தேடினாங்க. காட் இஸ் எவ்ரிவேர். யூ கேன் ஃபைண்ட் when you pray. நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தென்படுவார். இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் ஆண்டவர் வருவார் இல்லை, பட் ஆண்டவர் நம்ம துக்கத்தை அறிகிறவரா இருக்கிறார். அதாவது நம்ம எங்க இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம மத்தியில் இறங்குறார். 2வது இன்வேஷன் அட்டாக் எப்போ நடக்குதுன்னா 597 BC. அடுத்ததாக நம்ம பார்க்கிறது 3rd. ஸோ 2வது இன்வேஷன் நம்ம பார்த்தோம் 597 BC. 3வது நம்ம பார்த்தது வந்து 586 BCல. அப்போதான் அவர் சொன்னது பிரகாரமாகவே அந்த தேவாலயம் தகர்க்கப்பட்டது. ஸோ எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, he சம்திங் டிவைன் பீயிங்கை பத்தி அவர் அழகாக வர்ணித்திருக்கிறார். அவருடைய புஸ்தகத்தை நம்ம பார்க்கும்பொழுது உண்மையிலே தேவனுடைய வர்ணிப்பு அழகாக இருக்கு. இயர்லி சர்ச்ல வந்து இதை கம்பேரிசன் பண்ணாங்க அபவுட் த 4 லிவிங் கிரியேச்சர், அந்த 4 ஜீவன்களை குறித்து முற்பிதாக்கள் அதை கம்பேர் பண்ணாங்க. அதாவது நம்ம பார்க்குறோம், அந்த 4 ஜீவன்கள்ல சிங்கம், அப்புறமாக எருது, அப்புறமாக மனிதன், அப்புறமாக கழுகு. இந்த சிங்கத்தை வந்து அவர் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது மத்தேயில இருந்து இந்த 4 சினாப்டிக்கல் காஸ்பல்ல அந்த 4 விதமாக பார்க்குறாங்க. ஸோ அதுல வந்து சிங்கத்தை வந்து யூதாவின் சிங்கம், அதாவது தாவீது குமாரனாக வருகிறார் யூதா சிங்கம் என்று அவருக்கு பெயர் சூட்டப்படுகிறது. அப்படியாக அவரை பார்க்கிறார்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம் ஒரு எருது அல்லாட்டு மாடு. இதை வந்து தேவனுக்காக பணிவிடை செய்கிற ஒரு டிலிஜென்ட் சர்வீஸ், அர்ப்பணிப்பு. ஸோ இந்த டிலிஜென்ட் சர்வீஸை வந்து மார்க் புஸ்தகத்துல தேவகுமாரனை பார்க்கிறார், ஆஸ் அ சர்வெண்டாக பார்க்கிறார். தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு குமாரனை பார்க்கிறார். ஏசப்பா சொல்றாருல, சீஷர்களுக்கு கால்களை கழுவும் பொழுது ஐ ஆம் யுவர் சர்வெண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு சர்வெண்ட்டை போல நம்ம இருக்கணும். எஜமானன்னா நம்ம வந்து சர்வ் பண்ணணும், மற்றவங்களுக்கு பணிவிடை செய்யறது தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். அடுத்தபடியாக மேன் பார்த்தாலே இன்டெலிஜென்ஸ், புத்தி. ஸோ அந்த புத்தியை நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷத்துல இயேசுவை வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன், ஹீஸ் அ பர்ஃபெக்ட் மேன், பர்ஃபெக்ட் காட், கம்ப்ளீட் காட் அண்ட் கம்ப்ளீட் மேன். ஸோ ஏசப்பாவை வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேனாக பார்க்கிறாரு. அடுத்ததாக நம்ம பார்க்கறது என்னன்னா கழுகுன்னு நம்ம பார்த்தோம்னா டிவினிட்டி, ஹோலினஸ். இந்த ஹோலினஸை பிதாவானவர் வந்து யோவான் புஸ்தகத்துல குமாரனை வந்து பரிசுத்தமாக தெரியப்படுத்துகிறார். நம்ம அதான் பார்க்குறோம், ஒரு டிவைன் பீயிங்கை பார்க்குறோம் as a son of God. யாரும் சொல்லலை பாருங்க சன் ஆஃப் காட்னு, நாட் ஈவன் ஏஞ்சல்ஸ், பட் டு ஜீசஸ் கிரைஸ்ட் only he said that son of God. அதே போல வெளிப்படுத்தல கடைசி புஸ்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது கூட பிதா கூட ஒருவரே இருக்கிறாங்க, அந்த ஆலயத்துல இருக்கிறது குமாரன். அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஏசப்பாவை இங்க எப்படி போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்குன்னா யூதா ராஜாவின் சிங்கம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் சர்வன்ட், பணிவிடை நம்ம எப்படி செய்யணும்னு, பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர் நமக்கு இருக்கணும். அடுத்தபடியாக சன் ஆஃப் காட், பியூர் ஹோலினஸ், டிவினிட்டி நமக்குள்ளாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காரியெல்லாம் நமக்குள்ளாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.